தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா 2019 ஆண்டுக்கான MBBS BDS படிப்புகளுக்கான அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட் வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட்ஸையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு tnmedicalselection.net அப்படின்னு டைப் பண்ணதும் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் காலேஜ் கோட்டாக்கான நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணதான் இந்த மாதிரி வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க், எத்தனாவது ரேங்க் நீங்கள் இருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய நீட் ஸ்கோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட்ஸோட டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 8/7/2019 அன்னைக்கு காலை 9 மணிக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்கலி பிசிக்கலி டிசபிள்டு கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 8/7/2019 அன்னைக்கு காலை 9 மணிக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9/7/2019 அன்னைக்கு காலை 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து ஜென்ரல் ரேங்க் 103 வரைக்கும் இருக்கவங்க, கூடவே பார்த்தீங்கன்னா நீட் மார்க்ஸ் வந்து 685லேருந்து 610 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 9/7/2019 அன்னைக்கு காலை 9 மணிக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 104லேருந்து 409 வரைக்கும் இருக்கவங்க, நீட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 609லேருந்து 561 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கும். 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 410 இருந்து ஜென்ரல் ரேங்க் 1013 வரைக்கும் இருக்கிறவங்க, நீட் மார்க்ஸ் வந்து 560லேருந்து 517 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 9/7/2019 அன்னைக்கு 2 மணிக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10/7/2019 அன்னைக்கு எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் காலைல 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 1014லேருந்து 1569 வரைக்கும் இருக்கவங்க, நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 516லேருந்து 492 வரைக்கும் இருக்கவங்களுக்கு காலை 9 மணிக்கும். 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 1570லேருந்து 2120 வரைக்கும் இருக்கவங்க, 491லேருந்து 474 வரைக்கும் இருக்க நீட் ஸ்கோர் உள்ள கேண்டிடேட்ஸுக்கு வந்து 11 மணிக்கும். 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 2121லேருந்து 2501 வரைக்கும் இருக்கவங்க, நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 473லேருந்து 464 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 11/7/2019 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் ஜென்ரல் ரேங்க் 2502லேருந்து 3178 வரைக்கும் இருக்கவங்க, 463லேருந்து 448 நீட் ஸ்கோர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து காலை 9 மணிக்கும். 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 3179லேருந்து 3886 வரைக்கும் இருக்கவங்க, 447லேருந்து 434 வரைக்கும் இருக்க நீட் ஸ்கோர் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3867லேருந்து 4483 வரைக்கும் இருக்க ரேங்க் உள்ள கேண்டிடேட்ஸுக்கும், 433லேருந்து 422 நீட் ஸ்கோர் உள்ள கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12/7/2019 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 4484லேருந்து 5093 வரைக்கும் உள்ள கேண்டிடேட், 421லேருந்து 411 நீட் ஸ்கோர் உள்ள கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கும். 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா 5094லேருந்து 5834 ரேங்க் உள்ள கேண்டிடேட்ஸுக்கும், நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 410லேருந்து 399 உள்ள கேண்டிடேட்ஸுக்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 12/7/2019 அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா BC முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 270லேருந்து 600 வரைக்கும் இருக்கவங்க, நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 398லேருந்து 323 வரைக்கும் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மதியம் 2 மணிக்கும். 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா MBC DNC கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 1182லேருந்து 1674 வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸுக்கும், 398லேருந்து 368 வரைக்கும் நீட் ஸ்கோர் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மாலை 4 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 13/7/2019 அன்னைக்கு காலை 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா MBC DNC பிரிவில் கம்யூனிட்டி ரேங்க் 1675லேருந்து 2120 வரைக்கும் இருக்கவங்க, 367லேருந்து 345 வரைக்கும் நீட் ஸ்கோர் உள்ளவங்களுக்கு வந்து காலை 9 மணிக்கும். 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா SC பிரிவினருக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து 256லேருந்து 1752 வரைக்கும் இருக்கவங்க, 398லேருந்து 252 வரைக்கும் நீட் ஸ்கோர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து காலை 10 மணிக்கும். மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா SC அருந்ததியர் பிரிவினருக்கு கம்யூனிட்டி ரேங்க் 15லேருந்து 514 வரைக்கும் இருக்கவங்களுக்கும், 398லேருந்து 126 வரைக்கும் நீட் ஸ்கோர் உள்ளவங்களுக்கும் அந்த டைம்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க.
மாலை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு கம்யூனிட்டி ரேங்க் 6ல இருந்து 197 வரைக்கும் இருக்கவங்க நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 373ல இருந்து 107 வரைக்கும் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மாலை 4 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்க கவுன்சிலிங் கால் லெட்டர்ஸை வந்து tnmedicalselection.org tnhealth.org இந்த 2 வெப்சைட்லயும் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் கால் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல மட்டுமே தான் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்க கால் லெட்டர்ல போட்டிருக்க டைமுக்கு 1 hour பிஃபோர் வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் சென்டர் வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து நீங்க வந்து ரீச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸுக்காக 500 ரூபாய்க்கான ஒரு டிடியை வந்து செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்க வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீட்டோட ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th, அதுக்கப்புறம் +1, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி இந்த 3ஓட மார்க் ஷீட்டையும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் நீங்க 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படிச்சீங்களா அதுக்கான போனஃபைட் சர்டிபிகேட் வந்து நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதையும் வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்க டிசி லாஸ்டா எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதனோட டிசியும் வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஏதாவது அதர் ஸ்டேட்ல நீங்க படிச்சிருந்தா நீங்க வந்து கண்டிப்பா வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து வாங்கி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், ரேஷன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா உங்க பேரண்டோட டிசி, 10th 12th மார்க் ஷீட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், நோ கிராஜுவேட் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் தேவைப்பட்டால் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் போகும்போது உங்க பேரண்ட்ல ஒருத்தர் வந்து நீங்க கட்டாயம் கூட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்க கால் லெட்டர்ல அவங்க போட்டிருக்க கவுன்சிலிங் டேட்டுக்கு நீங்க வந்து ஆப்சென்ட் ஆனீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு எந்த வகையில வந்து சான்ஸ் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டேட்ல வந்து நீங்க வந்து உங்க கவுன்சிலிங் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அலாட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பிளஸ் வந்து 13,610 ரூபாய். இந்த 2 வேல்யூக்கும் வந்து நீங்க டிடி எடுத்துட்டு போன சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சி அருந்ததிர், எஸ்டி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ப்ராசஸிங் சார்ஜ், கூடவே பாத்தீங்கன்னா 9,610 ரூபாய் ஃபீஸ் வந்து நீங்க ரெண்டு டிடி எடுத்துட்டு போன சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் அலாட்மெண்ட் பிடிஎஸ் கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பிளஸ் வந்து 11,610 ரூபாய்க்கு வந்து 2 டிடி வந்து எடுத்துட்டு போன சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்கலி பிசிக்கலி டிசபிள் பர்சன்ஸுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பிளஸ் வந்து 9,610 ரூபாய்க்கு வந்து 2 டிடி வந்து எடுத்துட்டு போன சொல்லியிருக்காங்க. மேல சொன்ன எல்லா ஃபீஸ் டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அலாட்மெண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டுக்கு மட்டும்தான். இப்போ வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பிளஸ் வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து 2 டிடியும், எஸ்சி, எஸ்சி அருந்ததிர், எஸ்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சிசி அதாவது எஸ்சில இருந்து கன்வெர்டட் கிறிஸ்டியனா மாறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பிளஸ் வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து 2 டிடி வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரண்டோட இன்கம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ள எஸ்சி, எஸ்சி அருந்ததிர், எஸ்டி, எஸ்சிசி கேண்டிடேட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சிசி கேண்டிடேட்ஸோட பேரண்ட்ஸோட இன்கம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பிளஸ் வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து டிடி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸோட பேரண்டோட ஆனுவல் இன்கம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு குறைவா இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கான ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டுமே தான் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கான லிங்க் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் லிஸ்டோட லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போல வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.